ஹாய் வணக்கம் உறவுகளே. எனக்கு ஒருத்தவங்க கமாண்ட் போட்டாங்கன்னா அவங்க பேர் ஐடியை நான் சொல்லுவேன். ஆக்டர் ராஜசூர்யாவா அந்த ஐடியிலேருந்து எனக்கு ஒரு கமாண்ட் வந்திருக்கு. காலைல மானிட்டேஷன் கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதில் நான் யாரை சொல்லியிருக்கேன்? யாரையுமே நான் மென்ஷன் பண்ணலையே. சந்தோஷமாக நான் பேசியிருக்கேன். நான் பண்ண மிஸ்டேக்கு எனக்கு கிடச்சிருக்கு. 3 மாதம் கழிச்சு எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். இதில் நான் யாரை பேசினேன் அப்படிங்கிறதுக்காக நீ அப்படி எழுதி அனுப்பியிருக்க அந்த கமாண்டுக்கு கீழே. நீ ஆக்டராக இருந்தாலும் சரி, உன் கையில் நீ மைக்கு வச்சிருந்தாலும் சரி, நான் யாரையும் பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் என்னோட மானிட்டேஷன் கேன்சல் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். என்னோட சேனலில் நான் 3100 வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு 50,000 ஃபாலோவர் இருக்காங்க. அதுக்கு நான் சொல்கிறேன். பேசுகிறவங்க என்னமோ நான் மட்டும் பேசினேன். அதில் பேசக்கூட இல்லை. நான் யாரையும் பற்றி பேசியிருந்தா கூட நீங்கள் பேசியிருந்துருக்கலாம். யாரையும் பற்றியுமே நான் பேசவே கிடையாது. என்னோட வேலை என்னமோ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மானிட்டேஷன் கேன்சல் ஆனதுக்கு என்ன ரீசன் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட ஐடியிலையும் வந்து நான் கமெண்ட் போட்டிருக்கேன். அந்த ஐடிக்கு கீழே நீங்கள் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் போட்டிருக்கேன். நான் தேவையில்லாமல் யாரையும் நான் பேசலையே. யாரை நான் பேசினேன்? உங்களை பேசினேனா? யூடியூபர் யாரையும் நான் பேசினேனா? யாரையும் நான் பேசியிருக்கேன்? நான் ஏற்கனவே வந்துட்டு நான் மனவேதையில் நான் இருக்க மானிட்டேஷன் கேன்சல் ஆகிட்டுன்னு ஒரு சேனல் வந்து தனியாக நடத்தி ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு உங்களுக்கு போணுச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? எனக்கு பணம் வந்தால் என்ன? பணம் வந்தால் நான் வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்னா? பணம் வந்தால் உனக்கு பணம் வந்தால் எனக்கு என்ன? பணம் வர நான் பணம் வந்தால் உங்கள்கிட்ட நான் பணம் கேட்டேனா? பிச்சை கேட்டேனா? நான் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்டேனா? பணம் வந்தால் நான் வச்சுக்க போகிறேன். பணம் வல்லாட்டி நான் வச்சுக்க போகிறேன். பேசுகிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து பேசுங்க. நான் வந்து உங்கள் எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் தான் வந்துட்டு வயிற்றுச்ச பிடிச்சவங்க யாரும் இருப்பாங்கல்ல, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்களை பிடிக்காமல் வந்துட்டு சேவையே இல்லாமல் பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் அந்த கமாண்டு போட்டிருக்கீங்க. சரியா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் பேசி போட்டிருக்கேன். யாராக இருந்தாலும் என்னோட முன்னாடியில் உள்ள வீடியோவில் பாருங்கள். யார் எனக்கு கமாண்டு போடலாம் அவங்க ஐடியா பேசி நான் பேசிட்டு போவேன். யாரையும் மறைமுகமாக பேச வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. சரிங்களா?